விக்கி ப்ரோஸின் கோச்சார பிரிடிக்ஷன் நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு வாரத்துக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்க போகுது? ராசிநாதன் 3ல மறைந்ததிலிருந்தே ஒரு மாரியான தேக்க நிலை மாரியான அமைப்புகள் இருந்தாலும் கூட, அப்படியே 2ஆம் தேதியிலிருந்து சந்திராஷ்டம நாள். ஆனா இந்த சந்திராஷ்டமம் உங்களுக்கு சுபத்துவ சந்திராஷ்டம நாளாக வருது. அப்ப என்ன இருக்கும்? சந்திராஷ்டமம்ன்றது உங்களுக்கு வளர்பிறை சந்திரனுமாகி குருவின் பார்வையிலேயும் இருக்கக்கூடிய தன்மை. கூடுதலாக அப்படியே இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசிநாதன் சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன கடன் வரும். அந்த 8ஆம் இடத்தினுடைய அமைப்புகள் அப்படியே சுபத்தன்மையாக செயல்படக்கூடிய அமைப்பு. கடனால நல்ல அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனம் வாங்குறாங்க, வீடு வாங்குறாங்க, ஒரு படிப்புக்காக ஒரு விஷயம் பண்ண போறாங்க. அந்த மாதிரியான 8ஆம் இடத்தினுடைய பயணம் இருக்கும், செலவு இருக்கும், கடன் ஏற்படும். ஆனால் அதனால மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு அமைப்புன்ற மாதிரியான 8ஆம் இடத்தினுடைய சுப பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதிகமாக பிரயாணம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் சொல்ற விஷயம் தான். 8ஆம் இடம் வலுத்தாலே அதிக பிரயாணம் இருக்கும். எதிர்பார்த்த அமைப்புகள்ல திடீர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் முழுக்க இருக்குங்க. இளைய சகோதர அமைப்புகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய அமைப்புகள். இவ்வளவு நாள் ஒரு தொழில் அமைப்புகள் சரியா இல்லாம இருந்ததுங்க அப்படின்னு சொன்னது அப்படியே வியாழன் வெள்ளிக்கிழமை போல வார பிற்பகுதியில அப்படியே ஒளியான சந்திரன் இருக்கக்கூடிய தன்மைகள்ல 10ஆம் இடமும் அப்படியே மெதுமெதுவாக பலம் பெறக்கூடிய தன்மையில உங்களுக்கு தொழில் அமைப்புகள்ல லாபம் இருக்க ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு படிப்புல கவனம் இருக்க ஆரம்பிக்கக்கூடிய தன்மைன்ற மாதிரியான மிகவும் ஒரு இனிய நல்ல வாரமாக பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே சகல தரப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு வாரம் நிச்சயமாக இருக்கும்.